8 மட்டும் பார்த்தேன். 4 ரோடை கடந்து 4 ரோடுன்னு ஒரு இடம் இருக்கும் இருக்கலாம். 4 ரோடை கடந்து பார்த்தேன். நான் கருப்பசாமி இருக்கேங்க. அதே மாதிரி இடத்த தெய்வமாக மாரியம்மாள் அங்க குடியிருக்கா. இவைகளெல்லாம் பார்த்தேன். இப்போ ஒரு வருஷ காலமா நீ நடத்துற தொழில்ல மன வருத்தமும் வருமானம் குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி இந்த கடையை நல்லா ஓட்டணும். என் பிள்ளைகள ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை கொஞ்சம் கேள்விக்குறியா குழப்பமா இருக்கு. அதை கொஞ்சம் சுபிட்சமாக்கியாச்சுன்னா என் காலம் பொண்ணா முடிஞ்சிருப்பா, அதை சரியாக்கி கொடு. வீட்டில் உள்ள வச்சோல்ல கேட்க மாட்டேங்க, கொஞ்சம் திருத்தி கொடுன்னு கேட்க காரணம் விட்டுருவான். இதுக்கு நான் சொல்ல கேட்டு ரிசிய போறேன். சும்மா நடக்க வேண்டியது ஏமாத்திருக்கிய நான் சொன்னா நீங்கெல்லாம். அதனால பிள்ளையின் வாழ்க்கையும் சரியாக்கி தரேன், கடையும் நல்லாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அந்த பணத்தை இன்னும் 2 மாதம் கழிச்சு தான் கிடைக்கும். சண்டை போட்டோன்னா போலீஸுக்கு போட்டு இருக்கும், உன்னை ஏமாத்தி அடிச்சு போடுவான். அப்படி நான் பொண்ணு போல வாங்கிட்டு வந்தேன். ஓடிப்போ. கருப்பசாமி ஈரோடு. பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? ஆமா, என்ன மாப்பிள்ள? மாப்பிள்ளையா? மகா எங்க இருக்கா? மாப்பிள்ள உங்க மருமக பொண்ணுங்க வாங்க. இரணியான்னு ஒரு நோய் உண்டு, அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரண்யா குடலிறக்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. யாரும் வந்திருக்கா? யாருன்னா வந்தீங்க? என் பக்கத்துல இருந்தா கவனமா கரெக்டா இருக்கணும். அப்படின்னா வந்தா எல்லாரும் ஒண்ணு போல உட்காந்துக்கணும். சரியா? எல்லாரும் ஒண்ணு போல கால் வந்துட்டுவாங்க. கவனம் சிதறக்கூடாது, மனம் ஒருநிலைப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம கேட்கிற கேள்விக்கு அதுல பிரயோஜனம் இருக்கும். வாப்பா, நீங்க வந்து உட்கார்ந்த உடனே நான் கிரணியான ஒரு நோயை பத்தி பேசுறேனே, அதை பத்தி யாராவது சிந்திச்சுங்களா? எல்லாரும் வாரா அவன் விஷயத்த பேசுறேன், சில குறைபாடுகளை பேசுறேன். நீ வந்தோடனே மட்டும் இரணியான ஒரு நோயை பத்தி பேசுறேன், அதை பத்தி உணர்ந்து பார்த்தீங்களா? பார்க்கறேன். இந்த பக்கம் வயது எத்தனைடா அவனுக்கு? 40. 49வது வயசுல அடிவயிறு குடல் சொந்தமான ஒரு சின்ன குறைய. அந்த அறிகுறி வருகிற பொழுது இடது அல்லது வலது பக்கத்துல ஒரு வலி தோணும். அந்த வலி வந்த உடனேயே மருத்துவத்தை பார்த்தாச்சுன்னா அது நோயாக வராது, தடுத்து நிறுத்திடலாம். நாளை வருவதை இன்றைய சொல்லுகிறேன், டைரியில் எழுதி வைத்து. இப்போ உன்னுடைய கட்டுமனைக்கு போன என் குதிரை நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. கோர்ட்டுக்கு உள்ள போய் பார்த்தேன். தேவையில்லாத வழக்குகளும் நம்முடைய சொத்து சொந்தமான பிரச்சனைகளும் அதில் லாக் ஆயிருக்கு. அந்த பயில் இப்போ 3வது பயிலா வந்து சேர்ந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அது 30வது பயிலா உள்ள போய் சொருவி கொடுக்கும். ஏன்னு கேட்டேன். பணம். என்னது? பணம். அதனால அதை வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தரேன். கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? முதல்ல இந்த கேஸை அடிச்சு தரேன். நல்லா இருக்கு. சரிண்ணா? அந்த இடத்த வைக்கிறதுக்கு இந்த கனியை கொண்டு போய் அங்க போடணும். போட்டு அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் என்ன பார்க்க வரணும். இடத்த வித்து தரேன், அட்வான்ஸை வாங்கி தரேன். அட்வான்ஸ் வாங்கணும்னா கருப்பசாமியை மறந்தாச்சுன்னா அட்வான்ஸோட நின்றும். சீக்கிரம் பத்திர முடியாது. அவரை வருத்தம். எத்தனை படிச்சிருக்க தம்பி? கருப்பசாமி அப்படியா? கேட்டு பார்த்தேன். யாருக்கு இருக்கு? ஈரோடு. ஒரு பக்கத்து கால் மட்டும் அடிக்கடி வலிக்கு. யாருக்கு? யாருக்குமா வலிக்கு? உனக்கு வலிக்கா? கால் வலிக்கா? என்னப்பா உனக்கு? என்னப்பா அது யாரு? இது யாருமா? அப்ப நான் சொல்றது சரிதானடா. என்ன வேணும் உங்களுக்கெல்லாம்? ஓம் யாகும்
இதெல்லாம் எதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? கண்ணை மூடுங்க, உள்ளுக்கு வாரேன். நீங்க இருக்கிற பகுதியில அருமையான மாரியம்மன் ஒரு தெய்வம், எட்டி சென்றால் ஒரு முனீஸ்வரன் ஒரு சாமி, முன்னால வந்தா கற்பராயனுடைய காவல். இந்த 3 இருக்கு. இப்போ 3.25 ஆண்டுகளாக உடல்ல ஒரு பகுதி வீக்கம், வலி, வேதனை. டாக்டர்கிட்ட போய் கேட்டா அது சம்பந்தமான பதில் தெளிவா கிடைக்கல. ஆனா இது எப்படி நடக்குங்கிறது தெரியாம மாந்திரிகம் சம்பந்தமா கோளாறு நடந்திருக்கு என்ற ஒரு எண்ணத்தோட என்ன பார்க்க வந்திருக்கீங்க. இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்ல. கால் வந்து வரலாம். வரலாம் வரலாம். நாளைக்கு காலையில என்னை 8 மணிக்கு பாருங்க. எல்லாம் ஜெயிச்சு தரதுக்கு வேண்டிய வழிகளை வகுத்து தரேன். தண்ணி வந்து முடியுது, அதனால வேற பக்கம் இடத்த மாத்தி கரை சேர்த்து தரேன். நல்லா இருப்பா, சந்தோஷம். தனியே பேசணும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் வருத்தப்பட வேண்டும்? அர்த்தம் 1000 இருக்கிறது. புரிகிறதா? கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி, கேட்டு பார்க்க. நாகர்கோவில் பகுதி, நாகர்கோவில் வியாபாரம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? என்ன வியாபாரம்? மர வியாபாரம். கால் வந்து வரலாம். மர வியாபாரம்னு சொல்லுது. என் மிஷின்லாம் எங்கப்பா கிடக்கு? மில்லு வச்சிருங்க. மிஷின்லாம் இருக்கா? சரி, எல்லாம் பழைய மிஷினா இருக்க, புதுசு வாங்கி வைக்கலையோ? சில நிமிஷத்தில் ஓடுது, கொஞ்சம் கொக்கலை பொக்கலைங்க, சத்தம் சரியா இல்லையே. கால் வந்து சும்மா இருக்குங்களா? உட்காரலாம். இந்த வியாபாரத்தை வந்து ஆசைப்பட்டு தொடங்கியாச்சு. ஏற்கனவே இன்னொருத்த இதை வச்சிருந்தானாமல்ல, அவன் நல்லா வச்சு நடத்தலாம்னு எதுவும் கேள்விப்பட்டியா? எப்படி நீ மாட்டின போய் வாங்கிட்டு வந்துருக்க? எவ்வளவு ரூபான்னு வாங்கின? 50,000 ரூபா. தொழிலே நடக்காம கிடந்த இடத்துல இருந்து நீ வாங்கிட்டு வந்திருக்க. புரியுதா? அவன் ஏற்கனவே பலமுறை பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டவன். இந்த மிஷின் வந்த யோகத்தினால இல்ல, இப்போ உனக்கு இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்துல நஷ்டமும் மனக்குழப்பமும் இருக்கு. சரக்குகள் வந்தது உன்னை விட்டு நகலவே மாட்டுது. அதனால இதை வந்து பிழைக்க முடியுமா முடியாதா, மாத்தி மறிக்கலாமாங்கிற சிந்தனையில தான் உன் உள்ள குழப்பிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டுவான். இந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தாரேன், இழந்து கிடக்கிற பணத்தை வாங்கி தாரேன். யாருடைய கேடும் இல்லாம இந்த தொழிலை நடத்தி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? மரம் வேணுமா, ரூபா வேணுமா? பணம் தான் வேணும். இந்த அப்படி பணம் வச்சிருக்கேன், வாங்கிக்கலாம். அடுத்த வாரம் என்னை வந்து தனியை பாரு, ஸ்டேஜுக்கா போ. கருப்பசாமி, ஆமா கோயில் இருக்கா? யார் பக்கத்துல? நாகர்கோவில். யார் வீட்டு பக்கத்துல? அம்மன் கோயில் இருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா? என்ன கோயில்? கரெக்டா பேசணும், பொய் பேசிடக்கூடாது. என்ன கோயில்? ஈரலஞ்சாமி. சொல்ல மாட்டேன் உண்டாதுல? இது யாரு? அம்மன் கோயில் உங்க வீட்டு பக்கம். நீங்க அங்க போங்க, நீங்க வாங்க. அதான் நான் சொன்னேன், தெளிவா பேசணும், உண்மையா பேசணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு இருப்பிடம் கொடுத்து இருப்பிடமும் பறி போச்சம்மா, உண்மையா இல்லையா? எல்லாரும் வச்ச விரையெல்லாம் ஒன்று சூழ்ந்துக்கிடுதம்மா.
பெத்த புள்ள ஒரு பக்கம் 2 பக்கமா பிரிஞ்சு போச்சு அம்மா. இதான உன் வார்த்தை? கால் வந்துட்டு வா. உனக்கு அடுத்து சொல்றேன், நீ பொறுமையா. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். தேவையில்லாத போட்டி பொறாமையால நிறைய செல்வங்கள் இழப்பும், வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாத குறைபாடும், முட்டுக்கு கீழே கால் வலி வீக்கம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டு துயரம் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? உண்மை. இதுல இருந்து நீக்கவும் செய்யணும். ஒரு இடத்தை கைமாத்தி விடக்கூடிய முயற்சி நடந்துகிட்டு இருக்கு, நடக்காம தடைபட்டு கிடக்கு. வெற்றியாக்கி தரணும். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா செய்யணும்? மருமகன் தனியா இருக்கா. முன்னே ஒரு 14 மாசம் ஆச்சு கல்யாணம். 2 மாசமா மருமகன் பிரிஞ்சிருக்கு. சேர்த்து இவ்வளவுதானே? கண்ணை மூடு, வாரானான்னு பார்ப்போம். குழந்தை வைக்க. உன் மகன் பேர் என்ன பேரு? சுதன்குமார். பிடிவாதம் பிடிச்ச பையன், தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுருக்கான், முனைச்சுக்கிட்டு போயிட்டா. இப்ப எப்படியாவது மனத்தை மாத்தி கொண்டு வரணும். அங்க போய் பார்த்தேன், சீக்கிரமா குறுக்க வாரா. 2 ரவுண்டு பார்த்து முடிச்சிருவோமா? கால் விட்டு வா. கர்மசாமிக்கு என்னை பார்த்துட்டு போ. நாளைக்கு காலையில அல்லது நைட்ல பாரு, வெட்டியாக்கி தரேன். போ. இன்னைக்கு நைட்ல பார்க்கண்டா, அப்படியே கிளம்புறப்பா. காலையில் ஒன்று என்னை பற்றி நச்சரிச்சிடக்கூடாது. 8 மணிக்கு பார்த்து போயிருந்தேன். கர்மசாமி அதே நாகர்கோவில் கணவன் மனைவி. வாமா, கால் விட்டு வா. நீ என்னடா கடை வச்சிருக்க? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? உட்கார முடியாதாக்கா? பரவாயில்ல. நீங்க கேட்கிற வரத்தை கொடுன்னு வேற வந்து உத்தரவாயிடுது. என்ன வேணும்? திருப்பி அதே வாங்கணும் தரதுக்கு அவங்க முட்டாளா? கொஞ்சம் பொறுங்க, அதுக்குள்ள என்ன நியாயம் இருக்குன்னு நான் பார்க்கட்டும். 2 பேரும் கொஞ்சம் கண்ணை மூடுங்க. கால் வந்துட்டு வரலாம். பண்ணி விடுறாடே, வாங்கிக்காம இல்லை. காக்கா காக்கா கா. அந்த மருமகளை போய் பார்த்தேன். உங்களெல்லாம் அவ குற்றவாளியா சொல்லிக்கிட்டு, அவ இஷ்டத்துக்கு நீங்க சரி வரலன்னு சொல்லி அவ நினைக்கிறான். ஆனா அவளை நீங்க சுதந்திரமா வாழ விடலன்னு சொல்லி அவ குற்றம் சாட்டுதான். புரியுதா? அதனால அந்த வீடு மாறுமான்னு கேட்டேன். 3 மாத கால அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகு மாற்றம் கிடைக்கும். ஒரு பஞ்சாயத்து நடக்கும். அதுல தெளிவாக பேசி உருப்படியா உங்களுக்கு மாற்றி தந்தா போதுங்களா? 3 மாதம் கழிச்சு பஞ்சாயத்து நடக்கும். புரியுதா? அந்த கோர்ட்டு வழக்கு ரிலீஃப் ஆகும், இந்த இடமும் தீர்ப்பாகும். வெற்றியாக்கித்தாரே. இனி இந்த வீட்டுக்கு அவ வருவது கஷ்டம். அந்த பற்ற ஒரு பக்கம் அடைச்சே கிடக்கும், இருட்டா இருக்கு. வா, வாரேன். அடுத்த வாரம் என்னைய வந்து வியாழக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து இங்க கோயில் வந்து பார்க்கணும். போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு அதே நாகர்கோயில் அழகு சாதன பொருள்கள் வியாபாரி. அழகே வா என் அருகில் வா, அழகே வா வா வா. நீ யாருக்கு வச்சிருக்க? எல்லா ஐட்டமும் இருக்கா? உன்னை எப்படியாவது கூப்பிடணுங்கிறதுக்காக என்கிட்ட இப்படி 2 டெக்கடிக்கு போடுறே இல்லை நீ? அச்சலி புச்சலி கால் விட்டுருவா. எப்படியாவது இந்த கருப்பசாமியை விட்டுறக்கூடாது, கழுத்தை பிடிச்சி நெரிச்சாது கேட்டுறணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு எல்லாரும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கருப்பசாமி
இந்த வியாபாரத்தை நம்பி முழுத்தா கால் எடுத்து வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல வருது. கண்டிப்பாக நீ நடத்தலாம். ஏன்னு கேட்டா வாழ்ந்து பிறந்த இடம் ஒண்ணு, தொழிலுக்காக வந்த இடம் ஒண்ணு. நம்பிக்கையோட இங்க வந்து சேர்ந்துட்டேன், நான் முன்னேறாம ஊருக்கு போனா என்ன கேவலமா நினைப்பாங்கன்னு கேட்கிறேன். கால் எடுக்கலாம். இந்தாடா பல லட்சங்கள் சம்பாத்தியம் பண்ணுவேன், கடன்லாம் தீர்த்துருவேன். நல்லா இருக்கா, போயிட்டு வா மாதிரி. கர்மசாமி, என் உள்ளத்துக்குள்ள ஒண்ணு இருந்து குழப்பிக்கிட்டு இருக்கியா? உனக்கு இருக்கா அப்படி? கால் இன்னும் 3 முறை என்னை நீ பார்க்க வேண்டி இருக்கு. ஆமா, எத்தனாவது முறையா இருந்தாலும் சரி, உன்னை முழுமைப்படுத்த இன்னும் 3 முறை என்னை பார்க்க வர வேண்டும். ஒரு நாள் உன்னை சரியான எனது மருத்துவத்தில் கொண்டு வந்து உன்னை வெற்றியாக்கி தருவேன். முடிச்சிருவோம். இதை மனத்தை சரியாக்கிட்டு ஒரு பொண்ணை முடிப்போம். 2வது தரத்து பொண்ணா அவரை முடிச்சுக்கிடுவியா? அப்படி வேண்டாம். நான் கிழவனா போனாலும் சரி, என்னைய மாதிரியே கல்யாணம் முடிக்காம ஒரு கிளவி கிடைச்சா போதுங்கயா. இந்தா வெற்றியாக்கி தரேன். ஆவடியில் உனக்கு பெண் கிடைக்கும். நல்லா சிரிக்காதங்க, உண்மையை தானே சொல்றேன். கர்மசாமி ஓசூர் ரொம்ப நீட்டமா சொல்லுது. அழைக்கிறேன். எல்லாரும் நின்னுங்க. ஓசூர்ல எத்தனை பேர் வந்திருக்கு? அண்ணாச்சி ஓசூரா? யாருடே நீ சொல்லுறீங்க? நீங்க ஓசூர்ல வந்துட்டீங்களா? மகள் பொம்பளை பிள்ளை யாருக்கு இருக்கு? கால் எடுத்துடலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமான மனநிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையை தெளிவாக அமைச்சு உங்களை நல்லா வாழ வச்சா போதுமா? இடைப்பட்ட காலத்துல தேவையில்லாத பணத்தை இழந்து நஷ்டப்பட்டிருக்கீங்களே, அதெல்லாம் சீர் பண்ணி தரணும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? பொண்ணு உங்களுக்கு வேணும். அவ வேணும்னு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாலும் நான் என்ன செய்ய போ? கால் வந்துட்டு வா. ஓ கன்னடம் பேசுதா, கன்னடம் பேசுதா, கன்னடம் பேசுதா. அப்படின்னு சொல்லலாம். வேற மொழி பேசுதானே இப்போ, தமிழ் பேசாம வேற மொழி பேசுதானே, கன்னடம் பேசுதாங்க. உன் பொண்ணு வந்து குழந்தையோட வருவான்னு சாமி சொல்லுதுடா. என்ன செய்யலாம்? அப்படியா? அப்ப அவ பிள்ளை, நீ உன் பிள்ளை வேணும்கலாம், அவ பெத்த பிள்ளை அவ வேணும்பா. நான் எப்படி பதில் சொல்றது? உண்மையா இல்லையா? உன் பிள்ளை உனக்கு வேணும், அவ பெத்த பிள்ளை அவளுக்கு வேணும்லையா? இந்த பஞ்சாயத்தை தீர்க்கிறது எப்படி? சாமி குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாலே கூட்டு வந்திருக்கேங்கய்யா. நான் பார்த்து எது செஞ்சாலும் சரியா? சொல்லு மாற மாட்டிய. அவ அங்கேயே சுபிட்சமா சந்தோஷமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்க உள்ள எப்படி? ஏற்றுக்கிட முடியாது. பெத்த பாசம், அவ வச்ச பாசம், நீ பெத்த பாசம், இந்த ரெண்டுக்கு இடையில இப்போ உருண்டு கிடக்கிறது தான். கால் விழுத்துவாங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆவணி மாதம் என்ன பார்க்க வாங்க. நல்ல விடையோட வருவீங்க. பொண்ணை பத்தி மங்களமான சந்தோஷமா என்ன பார்க்க வருவீங்க. ஜெயிச்சு தரேன். உங்கள்கிட்ட கொண்டு வந்து பொண்ணை சேர்க்க. பக்கத்துல வாங்க, பக்கத்துல வா, சேர்த்து விட்டுருங்க. யாருக்கு? அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல, பார்ப்போம். எப்படி மாத்தினா சரி வரும்னு பார்த்துருக்க. அப்படி ஒண்ணும் இல்லை. நீ பிள்ளை மேல வச்ச பாசம்
என் பிள்ளை இந்த தப்பு செய்யாது, ஒழுக்கமான பிள்ளை, தங்கமான பிள்ளைன்னு ஒரு எண்ணம் உனக்கு இருக்கிறதுனால இந்த பிள்ளை மாறி இருக்காது, மறந்து போட்டுட்டாங்கன்னு நீ சிந்திக்க. கிடையவே கிடையாது. மனசார லவ் பண்ணிட்டான். இதுதான் நடந்த சம்பவம். அது இயற்கையின் சுழற்சி. அன்று எழுதிய விதி யாரும் மாற்ற இயலாது. புரியுதா? சற்று பொறுமையாக இருங்கள். ஒரு சின்ன இடைவெளி கிடைச்சா அப்ப இங்க தூக்கி விட்டுருங்க. போயிட்டு வாங்க. நல்லா இருங்க மக்களே, ஆனந்தமாக இருங்க. பைரவர் அங்காளம்மன் கோயில் இருக்க உங்க வீட்டுக்கு பரவல இருக்காங்களா? பைரவர் இருக்காரா? கால்வன். அது எங்கன்னு இருக்கு? பைரவர் கோயிலா? கால்வன் வரலாம். கால்வன் வரலாம். இந்த குழந்தையுடைய அம்மாவை எங்க? ஏன் வரல? அவன் சொல்லுவானா? உன் ஒய்ஃப் எங்கடா? உன் மனைவி எங்க? யாரை கூட்டு போயிட்டான்? என்ன விட்டுட்டு போயிட்டான். நல்ல பிள்ளை இருக்கல, தங்கமான பிள்ளைடா. கால் வந்துட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா? வாங்க, வந்து அமைதியா மன அமைதியோட உட்காரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவள் உன்னை வேண்டாம் என்றே உணர்ந்து விட்டாள். இனி அவ வேணும்னு நீ சொன்னா அந்த வாழ்க்கை நடக்காது. நீதிமன்றத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறியா? அது முறையான ஒரு வழக்கறிஞர் மூலமாகவே அந்த தீர்ப்பு நடந்துவிடும். இப்ப அவ இருக்க பிஸில கோர்ட்டுக்கெல்லாம் வரக்கூடிய நிலைமையில் அவ இல்லப்போ. அவ ரொம்ப ஸ்பீடா லைஃப்பை கொண்டு போய்கிட்டு இருக்கா. புரியுதா? அதனால சாதாரணமாக முடித்து உனக்கு அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு முடிச்சு தந்துடுறேன். இந்த பையனை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் தெய்வீகமாக வந்து சேர்வாள். இப்பொழுது உனக்கு ஏற்கிறதுக்கு மனது இருக்காது. காலம் கடந்து நீ ஏற்றுக்கொள்வாய், கண்ணியமும் அடைவாய். வெற்றி உண்டு. ஜெயிச்சுட்டா. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல் தொடங்கு. இந்தாமா வேலைக்கு போக வேண்டாம். நான் சொன்ன அர்த்தம் இருக்குண்டா, போயிட்டு வா. வாழ்க வாழ்க வாழ்க. நீ எங்கே, என் நினைவுகள் அங்கே. நீ ஒரு நாள் வரும் வரையில் காத்திருப்பேன் நதிக்கரையில். ஒசூர் பார்ட்னர்ஷிப் வேலை. நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு. அந்த வீட்டுல இருக்கவா வேண்டாமா? உன் பிள்ளை வேணும்னா அந்த வீட்டுல இருக்க வேண்டாம். உன் சொந்த சுதந்திரமும் சுகமும் வேணும்னா அந்த வீட்டுல இருக்கிறான். பிள்ளை வேணுமா? சுதந்திரம் வேணுமா? பிள்ளைதான் வேணும். அப்ப விட்டு கொடுத்த பணமெல்லாம் திரும்பி வரணும்ல. அது நீதியோட வந்து சேர்றதுக்கு நான் வழிவகுத்தா போதுமா? கால விழுத்துவா. காக்கவும் பெருசா கண்ணம் பெருசா? கால விழுத்துவாடா. காக்கவும் பெருசா கண்ணம் பெருசா? எல்லாருமே பெருசுதான். அப்பப்போ தோத்துக்கிடுவான், அப்பப்போ ஜெயிச்சுக்கிடுவான். அதான் உலகம். 1.25 மாதம் பொறுத்துக்காங்கடா, சண்டை இல்லாம முடிச்சு தாரேன். அதுக்கு இடையில அந்த பொம்பளையுடைய வாயை அடைச்சாச்சுன்னா அங்கேயே இருக்கலாமா? அவங்க சண்டை போடாம இருந்தா நீ சமாதானமா இருந்துக்கிடுவியா? அதே ஊர்ல இருந்துக்கிடுவியா? அப்ப அவங்களை கொஞ்சம் மனத்தை அடக்கி தரட்டுமா? கால் வந்துட்டுவா. இப்பவும் தராசு தட்டு இங்கதான் இருக்கு. வா. விடாது மொழிகின்ற வாயே அடங்கி உடங்கி நடப்பாங்க. யார்கிட்டையும் உன்னை பத்தி பேசாம அவ வாயை அடைக்கிட்டேன். வெற்றி அடைவாய். இந்தா, நீங்க ஒற்றுமையாக என்னாலும் பிள்ளையோட குட்டியோட வாழ்வீங்கப்பா. 1.25 மாதம் டைம் இருக்கு. இருங்க பாக்கியப்பா. இவனுக்கு வெல்டிங்